இப்போ மகாபாரதத்துல உள்ள அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றேன். ஹயக்ரீவர் எப்படி திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் எப்படி இருந்தார்னா, கர்ணோத் ஜகௌ நித்ராம் அதததா வேத காரியார்த்த முஹ்யதஹ ஐஸ்வர்யேண பிரயோகேண த்விதீயாம் தனுமாஸ்திதஹ. இந்த வேதத்தை திருடிண்டு போன அந்த மது கைட்டபரிடம் இருந்து வேதத்தை மீட்பதற்காக பகவான் ஒரு திருமேனி எடுத்துக்கொண்டான். அந்த திருமேனி எப்படி இருக்கான்? சுனாசிகேன காயேன பூத்வா சந்திர பிரபஸ்ததா கிருத்வா ஹயசிர சுப்ரம் வேதானாம் ஆலயம் பிரபுகு. சுநாசிகேன, அந்த குதிரையோட மூக்கு இருக்கும் பாருங்க, அந்த அழகான குதிரைக்கே உரித்தான மூக்கோடு ஹயக்ரீவர் விளங்குகிறார். மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. குதிரைக்கே உரித்தான அழகான மூக்கு. காயேன, அவருடைய சரீரம் திருமேனியை பார்த்தால் மனித வடிவமாக இருக்கிறது. சந்திர பிரபஸ்ததா, சந்திரனை போல ஒளி வீசிக்கொண்டு விளங்குகிறார். அந்த ஹயக்ரீவரை சுற்றி பார்த்தால் இந்த ஒளிவட்டம் ஆறான்னு சொல்றோம் பாருங்க, சந்திரனை சுற்றிய குளிர்ச்சியான ஒளி போல. கேட்கிறா, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோங்கிறா. அப்படி அமுதை பொழியும் நிலவு போல அமுதமயமான அனுகிரகத்தை நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஹயக்ரீவர் சந்திர பிம்பத்திலே எழுந்தருளி இருப்பார். ஹயக்ரீவர் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் தியானிக்கும் போது பார்த்தா பிறை சந்திரன், அப்படி வட்ட வடிவில் பிறை சந்திரனை வச்சுட்டு அந்த பிறை சந்திரனுக்கு மீது ஹயக்ரீவர் எழுந்தருளி இருப்பதாக தியானிக்கணும். அப்படி சந்திர பிரபையாக ஒளி வீசுறார், சந்திரனிலே விளங்குகிறார். மனித திருக்கோலம், அழகான குதிரைக்கு உரித்தான மூக்கு, கிருத்வா ஹயசிர சுப்ரம், தலை பார்த்தா குதிரை வடிவம். வேதானாம் ஆலயம் பிரபுகு, அவர் திருமேனியில பார்த்தா வேதங்களே அவருக்கு திருமேனியா இருக்கான். இப்போ ஹயக்ரீவருக்கு அந்த மனித வடிவம் செவிக்கணும் இல்லையா, கழுத்துக்கு கீழே, அந்த கழுத்துக்கு கீழே உள்ள மொத்த பகுதிகளும் வேதங்களே அந்த திருமேனியாக வடிவெடுத்து இருக்கிறது. வேதானாம் ஆலயம் பிரபுகுங்கிறார் வியாசர் மகாபாரதத்துல. அது மட்டும் இல்ல, தஸ்ய மூர்த்னா சமபவத் த்யௌஹு. இப்ப நன்றாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு உறுப்பா பார்க்க போறோம். குதிரை முகம், அந்த குதிரையின் தலை இருக்கு பாருங்க, தஸ்ய மூர்தா சமபவத் த்யௌஹு சநக்ஷத்ர தாரகாஹா. ஸ்வர்கலோகம், நட்சத்திரங்கள், நட்சத்திர மண்டலம், இதெல்லாம் ஹயக்ரீவருடைய தலையாக இருக்கிறது. அந்த குதிரை முகம் கொண்ட பெருமாளுடைய தலையிலே ஸ்வர்க்கமும் நட்சத்திரங்களும். கேசாஷ்ச அஸ்யாபவன் தீர்கா ரவேரம்சு சமப்பிரபாகா. அதுக்கப்புறம் அவருடைய திருக்குழல் கற்றைகள், கேசபாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேசங்களாக சூரிய ஒளி இருக்கிறது. அதனாலதான் முகம் அப்படி பிரகாசிக்கிறது ஹயக்ரீவருக்கு. நாமே ஒருத்தனை சொல்றோம் பாருங்க, நல்ல ஞானின்னா முகத்துல பிரம்ம தேஜஸ்ங்கிறோம். ஞானத்துக்கு நிதியான ஹயக்ரீவருக்கு குழல் கற்றையை பார்த்தாலே சூரிய ஒளி பிரகாசிக்கிறது. அடுத்து கர்ணௌ ஆகாச பாத்தாலே லலாட்டம் பூததாரிணி. 2 காதுகள் ஹயக்ரீவருக்கு மட்டும் பார்த்தா மேல் நோக்கிய காதா இருக்கும். ஏன்னா குதிரைக்கான காதுகள் இங்க வராது, இங்க வரும். ஒரு காது என்னன்னா வானமா, இன்னொரு காது பாத்தாளமா. ஒரு காது வானம், மற்றொரு காது பாத்தாளம். நடுவுல நெற்றி இருக்கு இல்லையா, நெற்றி எதுனா பூததாரிணி, பூலோகம் தான் நெற்றியாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் ஆகாசத்தை வச்சுட்டு இருக்கார், இந்த பக்கம் பாத்தாளத்தை வச்சுட்டு இருக்கார், நடுவுல பூமியை நெற்றியா வச்சுட்டு இருக்கார். தலைக்கு மேல பார்த்தா ஸ்வர்கலோகம், நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கு. கேசத்துல பார்த்தா சூரிய கிரணங்கள் இருக்கு. அடுத்து மகாபாரதத்துல சொல்றார், கங்கா சரஸ்வதி புண்ணியே புருவௌ ஆஸ்தாம் மகாத்யுதி. 2 புருவம். சான்ஸ்கிரிட்ல புருனா புருவம், அதுதான் இங்கிலீஷ்ல ஐ ப்ரோன்னு ஆயிடுத்து. இது சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுங்கிற இங்கிலீஷ்க்கு. இங்கிலீஷ்ல ப்ரோன்னு சொல்றோம், ஆனா இப்ப ப்ரோன்னா அர்த்தம் வேற. பிரதர் எல்லாரும் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோன்னு கூப்பிடுறா, அந்த ப்ரோ இல்ல. ஹாய் ப்ரோவை சொல்லல, ஐ ப்ரோவை சொல்றேன் அடியன். இந்த ஐ ப்ரோ, ப்ரூனா சான்ஸ்கிரிட்ல புருவம். புருவௌ ஆஸ்தாம், 2 புருவங்கள் ஹயக்ரீவருக்கு. ஒரு புருவம் கங்கா நதியாம், இன்னொரு புருவம் சரஸ்வதி நதியாம். கங்கை ஒரு புருவம், சரஸ்வதி ஒரு புருவம்னு 2 புருவங்கள். சக்ஷுஷி சோம சூரியௌதே, 2 கண்கள். ஒரு கண் பார்த்தா சந்திரன், இன்னொரு கண் பார்த்தா சூரியன். ஏன்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. எவ்வளோ அற்புதமா பாருங்க. நாளைக்கு தான் அங்கண் மாஞாலத்து பாசுறோம். அதனால கரெக்டா இவா கல்யாண உற்சவமும் நாளைக்கு வச்சிருக்கா பாருங்க. ஏன்னா ஹயக்ரீவர் எப்படின்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் நாளைய பாசுரத்துல வருது. அதனாலதான் நாளை காலை அற்புதமா திருக்கல்யாண வைபவம்லாம் வச்சிருக்கா. சக்ஷுஷி சோம சூரியௌதே, ஒரு கண் சந்திரனாக இருந்து குளிர்ந்து அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணும், இன்னொரு கண் சூரியனாக இருந்து தீய சக்திகளை எல்லாம் சுட்டெரிக்கும். அப்படி 2 கண்களோடு விளங்குறார் ஹயக்ரீவர். நாசா சந்தியா புனஸ்மிருதா, அவருடைய மூக்குல பார்த்தா சந்தியா காலம் இருக்கான்.
அதனாலதான் பாருங்க இந்த உபன்யாசமும் கிட்டத்தட்ட மாலை வேளையில அனுபவிக்கிறோம். ஏன்னா ஹயக்ரீவருடைய மூக்குல சந்தியாகாலம் இருக்கான். அடுத்து ஓம்காரஸ்வத சம்ஸ்காரஹா வித்யுத் ஜிஹ்வாச்ச நிர்மிதா, அவருடைய நினைவாக ஓம்காரமாகிய பிரணவம் அதுவே ஹயக்ரீவரின் சிந்தனையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய நாக்காக மின்னல் இருக்கான். தந்தாஷ்ட பிதரோ ராஜன்னு சோமபா இது விஸ்ருதாக, அவருடைய பற்களாக பித்ரு தேவதைகள் இருக்காளாம். ஹயக்ரீவருடைய அந்த குதிரைக்குரிய பல் பித்ரு தேவதைகள்லாம் பல்லா இருக்காளாம். கோலோகோ பிரம்மலோகஷ ஓஷ்டௌ ஆஸ்தாம் மகாத்மனஹா, 2 உதடு, மேல் உதடாக பசுமாடுகள் நிறைந்திருக்கும் கோலோகம் மேல் உதடாம், பிரம்மாவின் சத்தியலோகம் கீழ் உதடாம். அப்படி 2 உதடுகளோடு அந்த ஹயக்ரீவர், இது மனிதனுக்கு இல்ல குதிரைக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. குதிரைக்கு மேல்வாய் கீழ்வாய்னு இருக்கும். அதுல மேல்வாயாக கோலோகம், கீழ்வாயாக பிரம்மலோகம். அப்புறம் கிரீவா சாஸ்யா பவத் ராஜன்னு காலாராத்திரிர் குணோத்தரா, ராத்திரி இரவு பொழுது இருக்கே அது அவருடைய கழுத்தாக இருக்கிறது. ஏதத் ஹயசிரஹ் கிருத்வா நானாமூர்த்திபிர் ஆவருத்தம், இப்படி குதிரை முகத்தோடு. அப்போ திருமேனிய முழுக்க நீங்க செவிச்சேன்னா வேதமயம், மொத்த வேதங்களும் அவரோட திருமேனியில இருக்கு. அந்த குதிரை முகத்தை செவிச்சேன்னா அவருடைய தலையிலே ஸ்வர்க்கமும் நட்சத்திரங்களும், அவருடைய கேசத்திலே சூரியனுடைய கிரணங்கள், அவருடைய காதிலே ஒரு காதல ஆகாசம் இன்னொரு காதல பாதாளம், நெற்றியிலே பார்த்தால் பூலோகம், ஒரு புருவம் கங்கை மறுபுருவம் சரஸ்வதி, ஒரு கண் சந்திரன் மறுகண் சூரியன். அப்புறம் அவருக்கு மூக்காக சந்தியா காலம் இருக்கிறது, அவருடைய நினைவாக ஓம்காரம் இருக்கிறது, நாக்காக மின்னல் இருக்கிறது, பற்களாக பித்ரு தேவதைகள் இருக்கிறார்கள், மேல் வாயாக கோலோகம், கீழ் வாயாக பிரம்மலோகம், கழுத்தாக ராத்திரி. இப்படிப்பட்ட திருக்கோலத்தோடு ஹயக்ரீவர் தோன்றினார்னு மகாபாரத ஸ்லோகம். அதுக்கு தான் நாம எப்போதுமே ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லேருந்து சொல்றது. ஹயக்ரீவர் வந்தார்னு சொல்றதை விட அது எங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னு ஒரிஜினல்லேருந்து நாம சொன்னாதான் நீங்களும் ரசிக்க முடியும். 2 மாசம் முன்னாடி இங்கே பாகவதம் சொன்னேன், அதுவும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா ஒரிஜினல்லேருந்து நாம சொல்லும் போது தான் நமக்கு பல பல புதையல்கள் கிடைக்கும். அப்போ நாம இன்னைக்கு ஹயக்ரீவர் இப்படி தியானம் பண்றோம்னா நெக்ஸ்ட் டைம் சேவிக்கும் போது அதுல இத்தனையும் நமக்கு தெரியணும். சரி, அங்கங்க அதெல்லாம் இருக்கு. நம்ம சிம்பிளா அவரை தியானிக்க என்ன வழினா, அதுக்கு தான் சுவாமி தேசிகன் ஒரு தியான ஸ்லோகம் சிம்பிளா கொடுத்துட்டார். நம்ம சிம்பிளா அவரை தியானிக்க என்ன வழினா, அதுக்கு தான் சுவாமி தேசிகன் ஒரு தியான ஸ்லோகம் சிம்பிளா கொடுத்துட்டார். வியாக்கியா முத்ராம் கர சரசிஜைஹி புஸ்தகம் சங்க சக்கரே பிப்ரத் பின்ன ஸ்பட்டிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹ அம்லான ஸ்ரீர் அமிர்த விஷதைஹி அம்சுபிப் பிளாவயன்மாம் ஆவிர் பூயாத் அனகமகிமா மானசே வாகதீஷஹா. அப்போ இதெல்லாம் ஒரு உறுப்பா இருக்கு. அந்த உறுப்பை சேர்த்து எப்படி தியானிக்கணுங்கிறதுக்கு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் வழிகாட்டுறார். வியாக்கியா முத்ராம், அவருடைய வலது கீழ் திருக்கரத்திலே வியாக்கியான முத்திரையோடு ஹயக்ரீவர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த வியாக்கியான முத்திரை உபதேச முத்திரைன்னு சொல்லுவா. இதுக்கு பலவிதமான ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. அது சிம்பிளான அர்த்தம் பெரியோர்கள் என்ன சொல்றான்னா, வேதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கான், எல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால யாராவது ஒரு குழந்தை வருது, குழந்தை வந்து நம்ம கிட்ட ஒரு மிட்டாய் வேணும்னு கேட்டுதுன்னா தட்டு நிறைய மிட்டாய் இருந்தா அப்படி எடுத்து இந்தான்னு மிட்டாய் கொடுப்போம் இல்லையா? அது போல ஹயக்ரீவர் என்ன பண்றாரோ, குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்கிற மாதிரி அசால்ட்டா வேதார்த்தத்தை எடுத்து இந்தாடா வச்சுக்கோன்னு நம்ம கையில கொடுக்கிறார். ஆனா நம்ம கையில கொடுத்தாலும் இப்படி கூட கொடுத்துடலாம், ஆனா நமக்கு தான் வாங்கிக்கிற சாமர்த்தியமே கிடையாதே. அதனால ஹயக்ரீவர் கையை எப்படி வச்சுருக்காரு நன்னா பாருங்க. இந்த உபதேச முத்திரையாக வியாக்கியா முத்ராம்னு தான் தேசிகன் சாதிக்கிறார். இந்த உபதேச முத்திரையை கொஞ்சம் நன்னா கவனிச்சேன்னா, பெயிண்டர் பிரஷை பிடிக்கிற பொசிஷன் அது. ஒரு ஆர்டிஸ்ட் ஏதாவது படம் வரைகிறார்னா இப்படி தானே வச்சுப்பார். அப்ப இதை வச்சுன்னு என்ன பண்றாராம், நம்முடைய உள்ளம்ங்கிற திரையில பெருமாளே அர்த்தத்தை எழுதிடுறாராம். இந்தாடா நானே எழுதிடுறேன், உனக்கு கொடுத்தாலும் வாங்கிக்க முடியாதுன்னு. அது மட்டும் இல்ல, நீங்களே ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உபதேச முத்திரைன்னு சொல்றோம், வியாக்கியா முத்திரைன்னு. இதுல ஆள்காட்டி விரலையே நகர்த்தாம கட்டை விரலை மட்டும் மேல உயர்த்தி பாருங்க. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆள்காட்டி விரலையே நகர்த்தாம கட்டை விரலை மட்டும் மேல தூக்கி பாருங்க, ஒன்றும் நடக்காது. ஆனா ஆள்காட்டி விரலை கீழே இறக்குங்க, வந்துருத்து. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. நாம எவ்வளோ முயன்றாலும் ஞானத்தை பெற முடியாது. அந்த ஹயக்ரீவனே இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். அதனால உணர்த்தறாராம், அப்பா நீயா பெற முடியாது, நான் இறங்கி வந்து அனுகிரகம் பண்றேன்னு நமக்கு உணர்த்த. வியாக்கியா முத்ராம் கர சரசிஜைஹி
புஸ்தகம். அப்புறம் இடது கீழ்த்திருக்கரத்திலே பார்த்தால் புஸ்தகம், கையில ஒரு புத்தகத்தை ஏந்தி இருக்கிறார், ஓலைச்சுவடி அதை ஏந்தி இருக்கிறார். பார், இந்த ஞானத்தை தான், இந்த புஸ்தகத்தில் இருக்கும் ஞானத்தை தான் இந்த கையால உனக்கு உபதேசம் பண்றேன்னு இந்த கையில புஸ்தகம், இந்த கையில வியாக்கியா முத்ராம். வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்க சக்கரே. வலது மேல் திருக்கரத்திலே சுதர்சன சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே பாஞ்சஜன்ய சங்கு, அதை ஏந்தி கொண்டு பிப்ரத் பின்ன ஸ்பட்டிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணகா, வெள்ளை தாமரையில் விளங்குகிறாராம். அப்கோர்ஸ் சந்திர பிம்பத்தில் தியானிக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. இது இன்னொரு தியானம், வெள்ளை தாமரையில் ஹயக்ரீவர் அமர்ந்திருப்பதாக தியானிக்கணுமா. அந்த வெள்ளை தாமரை எப்படி இருக்கான், ஸ்பட்டிக கல்ல உடைச்சா ஸ்பட்டிகத்தின் உள்புறம் எவ்வளவு வெளுப்பா இருக்குமோ அது போல் வெளுப்பான தாமரை, அதிலே ஹயக்ரீவர் எழுந்தருளி இருந்து அம்லான ஸ்ரீர் அமிர்த விஷதைஹி அம்சுபிப் பிளாவயன் மாம், அவர் திருமேனியிலேருந்து வெள்ளை நிறத்தில் அமுதமயமான அனுகிரகம்ங்கிற ஒளி, ஞான ஒளி புறப்பட்டு வருது. நாம ஹயக்ரீவர் முன்னாடி உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த ஞான ஒளி என்பது அமுதமயமாக அப்படியே புறப்பட்டு வந்து நம்மை அப்படியே நனைக்கிறது. அந்த அருள்மழையில் நனைவதாக ஹயக்ரீவரை தியானம் பண்ணணுமா. அப்படி ஆவிர் பூயாத் அனக மகிமா மானசே வாகதீஷகா, வாக்குக்கு அதிபதியான ஹயக்ரீவன் அப்படி அடியேன் உள்ளத்திலே சேவை சாதிக்கட்டும்னு ஒரு தியானம் கொடுத்திருக்கார். ஆக இப்படிப்பட்ட திருமேனியோடு 4 திருக்கரங்கள், மேலே சங்கு சக்கரங்கள், இங்கே உபதேச முத்திரை, இந்த கையில புஸ்தகம், அனைத்தும் ஏந்தி கொண்டு ஏற்கனவே வர்ணிக்கப்பட்ட அந்த குதிரை முகத்தோடு, ஏற்கனவே வர்ணிக்கப்பட்டு வேதமயமான அந்த மனித சரீரத்தோடு ஹயக்ரீவனாக பகவான் அவதாரம் பண்ணி இப்போ வேதங்களை மீட்க புறப்படுகிறார். மகாபாரதம் சொல்றது, அவன் 2 பேரும் எங்க போனான்,